சரிங்க. இப்போது ஜீவானந்தம் இருக்கிறார்ல, அவர் வந்து முதல்ல தீக்காவில் தான் இருந்தார். ஏன் வெளியில் வந்தார்? அவர் நிறைய இயக்கங்கள் இருந்திருக்கிறாருங்க. திராவிடர் கழகத்தில் இருக்கிறாரு. ஆமாம். பகத்சிங்கோட வாழ்க்கைய வரலாறு, அது பகத்சிங்கினுடைய ஒரு சுய வரலாற்று நூலான நான் ஏன் நாத்திக நானேங்கிற புத்தகத்தை வந்துட்டு இவர் வந்துட்டு மொழிபெயர்க்கிறாரு தமிழில். மொழிபெயர்த்தோன்னா ஆங்கிலேய அரசு வந்து வழக்கு போடுது. ஈவே ராமசாமி அவங்க அண்ணன் இவர் மேலே வழக்கு போடுறாங்க. 3 பேர் மேலே வழக்கு போடுறாங்க. இதில் வந்துட்டு இவர் மட்டும்தான் ஜெயிலுக்கு போகிறாரு. மற்ற 2 பேரில் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனை கூட கைது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவர் கைது பண்ணவே இல்லை. இவர் சார்பில் யார் மன்னிப்பு கேட்டதால் இவர் விடுதலை செய்யப்பட்டார்? ஈரோட்டு பாதை சரியாங்கிற நூலில் ஜீவா அதை பதிவு பண்ணுறாரு. ஓகே. அப்போது ஷூ நக்குனாருன்றீங்களா சாவு இருக்கிற மன்னிப்பு கேட்டதுக்கு? அப்போ இவர் என்ன பண்ணார்? வெள்ளைக்காரங்க வெளில போடப்போ யார் கதறி கதறி அழுது ஐயோ போயிடாதீங்க. அதுக்கு வேற ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் இங்க வந்து சாதிய கட்ட அதான் சொல்றாங்க. சங்கிகள் வந்துட்டு அங்க என்ன பண்றாங்களோ அதே தான் இங்க செயல்ல. அது தானே அதே செயல் தானே, அதே பூட்ஸ் தானே, அதே பூட்ஸ் தானே, அதே கால் தானே. காரணம் வேற சொல்லலாம். அதே பூட்ஸ் தானே, அதே வெள்ளைக்காரன் தானே, அதே மன்னிப்பு கடிதம் தானே. பகத்சிங்கினுடைய வாழ்க்கை வரலாறை வந்துட்டு எழுதுனதுக்கு எதுக்கு நீ மன்னிப்பு கேட்குற? பகத்சிங்கினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஒரு மன்னிப்பு கடிதம் மட்டும் அவர் கொடுத்துருந்தாருன்னா அவரே வந்துட்டு தூக்குமேடை விட்டு வெளில வந்திருக்கலாம். மகாத்மா காந்தி கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு பகத்சிங் வந்து விடுதலை செய்யப்படணுன்ற ஒரு கோரிக்கையை முன்வைங்க, அந்த கோரிக்கைக்கு ஒத்துக்கிட்டா தான் நான் வந்துட்டு மாநாட்டுக்கெல்லாம் போகணும்னு சொல்லுங்கன்றார். மகாத்மா காந்தி வந்து ஒரு பக்கம் மறுதளிக்கிறார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்துட்டு பகத்சிங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டலான்றப்போ அவர் அதுக்கு தயாராகவே இல்லை. பொதுவாக ஒரு மரண தண்டனை கைதியை சிறையில் போட்டாங்கன்னா அவனுக்கு வந்து தூக்கு தண்டனைக்கு போகிறப்போ அவங்களோட எடை குறையும். ஒவ்வொரு நாளும் ஐயோ நம்ம செத்துற போகிறோமே, நாளைக்கு செத்துற போகிறோமே, சரியாக சாப்பாடு இறங்காது. உடம்பு சரியில்லாதவங்களே சாப்பாடு இறங்காது. இந்திய வரலாறில் பார்த்தீங்கன்னா கைதாகிறப்போ ஒல்லியாக இருந்துட்டு தூக்கு மேடைக்கு போகிறப்போ நல்லா உடம்பு வந்து ஏறி போனவர் வந்துட்டு பகத்சிங். ஏன்னு கேட்குறப்போ நான் எனது தாய்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்த பண்ணியிருக்கிறேன்னு மகிழ்ச்சியாக ஒரு மேடைக்கு போனார். அவரு சார்பில் அவர் எழுதின ஒரு நூலை மொழிபெயர்த்துட்டு மானமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டது யார்?